அமெரிக்காவோட துணை அதிபரான ஜேடி வான்ஸ் அவர்கள் திரும்ப வந்திருக்காரு. எவிடன்ஸ் கிடைச்சிருக்குங்க. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது போல ஜேடி வான்ஸ் அவர்கள். அதாவது அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் தெளிவு இருக்கா இல்லையா அப்படிங்கறது இங்க ஒரு மிக பெரும் கேள்வி அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டோட கருத்துக்கள். காரணம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர், துணை அதிபருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது போல எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, அவங்க சொல்ல மாட்டேறாங்க, அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டுறாங்க, மேஜிக் வேர்ட்ஸ் சொல்ல மாட்டுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க அப்பாஸ் அராச்சி அவர்கள் வந்து பண்ணா கிளியரா போஸ்ட்லயே போட்டிருந்தாரு, இது போல அணு ஆயுதம் நாங்க தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல சிவிலியன் பர்பஸுக்கு தான் இது பண்றோம் அப்படிங்கிற தெளிவா சொல்றாரு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு புரியல போல தெரியுது. எது எப்படியோ லாங்குவேஜ் பிரச்சனையா இருக்குமோ, டிரான்ஸ்லேட்டர் பிரச்சனையோ அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் அப்பாஸ் அராச்சி அவர்கள் இங்கிலீஷ் நல்லா தானே பேசுறாரு அப்படிங்கிற மெயினான விஷயத்துக்கு வரும். இதுல என்னன்னா, அமெரிக்கர்களுக்குள்ளேயே அந்த அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கத்துக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. இதுக்கான காரணம் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது என்னங்க, விட்டாஃப் அவர்கள் சொல்றாரு இது போல அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்களாமா, வாரங்கள்ல முடிச்சிருவாங்க அப்படிங்கிற சொல்றாங்களே அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இப்படித்தாங்க இஸ்ரேலும் சொன்னாங்க. அதாவது என்ரிச் பண்ணல, அதாவது நாங்க டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிட்டோம், என்ரிச்மெண்ட் சைட் எல்லாத்தையுமே நாங்க ஒப்ளரேட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க எதுவும் என்ரிச் எல்லாம் பண்றது கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேலும் இதைத்தான் சொன்னாங்க, வாரங்கள் தான் இருக்கு, ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்கன்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மார்க்கோ ரூபியோ அவர்கள் தெளிவா சொல்றாரு. மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ அவருக்கு ஒரு கருத்து இருக்கு, அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கம் துணை அதிபருக்கு ஒரு கருத்து இருக்கு, அதிபருக்கு ஒரு கருத்து இருக்கு, இவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற விஷயங்கள். சரி, அப்புறம் எதுக்கு நீங்க பில்டப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேட்பாங்க இல்லையா, எதுக்கு இந்த ராணுவ பில்டப்லாம் வச்சிருக்கு அப்படிங்கிற கேட்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது நம்ம அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசுறோம், ஆனா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம பத்தி பேசவே மாட்டேறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதாவது நம்ம கான்வர்சேஷன் பண்றோம், நியூக்ளியர் மட்டும்தான் அப்படின்னா அது எப்படி? மோர் தென் நியூக்ளியர் ப்ரோக்ராம பத்தி நம்ம பேசணும், அப்பதான் ப்ராக்ரஸ் ஆகும். நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கு ப்ராக்ரஸ்ல. அப்படி இருக்கும்போது பெலிஸ்டிக் மிசைல பத்தி பேசுறது இன்னுமே கடினமா இருக்கும் பேச்சுவார்த்தையில. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது மிசைல் தயாரிப்புனா அவங்களோட டிஃபென்ஸுக்கு தானே ஈரான் அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு இவர் கிளாரிஃபை பண்றாரு. அவர் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளாரிஃபை ஆகுது. இந்த மிசைல் தயாரிக்கல என்னங்க பிரச்சனை அப்படிங்கிற போல எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கவலை தான், யாரும் அது கேட்கல. பட் இருந்தாலும் அவர் சொல்றாரு, அதாவது அவங்க இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. உதாரணத்துக்கு ஈரான் சேட்டலைட்ஸ் ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்க இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ஸை செஞ்சிருவாங்க. ஸோ அதைத்தான் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த அளவுக்கு கிளாரிட்டி இத்தனை நாட்கள்ல சொல்லியிருக்கிறாங்களா, அதாவது தலைவர்கள் சொல்லியிருக்காங்களான்னா அது ஒரு கேள்விதான். ஸோ இப்ப இவர் சொல்லிட்டார். அப்படி என்னதான் நடக்குது? ஏன் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்டை லான்ச் பண்ணதுக்கும் இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைலுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற போல யோசிக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்னா, நம்ம முதல்ல ஈரானோட இந்த சேட்டலைட் தொழில்நுட்பத்தை நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு ராக்கெட் சேட்டலைட்ஸை எடுத்துட்டு விண்வெளியில கொண்டு போய் லான்ச் பண்ணுது அப்படின்னா அந்த நாடு தொழில்நுட்ப வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா வேற ரேஞ்சில் இருக்காங்க. அதுவும் ஆயுத தொழில்நுட்பத்துல அடுத்த லெவலுக்கு முன்னேறிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல பின்தங்கி இருக்கு. அவங்க கிட்ட சொந்தமா சேட்டலைட்ஸ் இருக்கா, அவங்க கிட்ட சொந்தம், அதுவே கேள்வி. பல நாடுகள் கிட்ட சேட்டலைட்ஸே இல்ல, சொந்தமா இல்ல. அதுவும் சில நாடுகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்ஸ் இருக்க நாடுகளுக்கு ராக்கெட்டே இல்லை, அவங்க லான்ச்சே பண்ண மாட்டாங்க. லான்ச் பண்ணக்கூடிய நாடுகள் கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. இது போல சிக்கல்கள் தான். இப்ப அந்த வரிசையில ஈரான் இல்லாம இப்ப ஈரான் அவங்களோட சேட்டலைட்டை அவங்களே லான்ச் பண்றாங்க. சமீபத்துல லான்ச் பண்ணது ரஷ்யா லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பல டொமஸ்டிக் சேட்டலைட்ஸ் லான்ச்சிங் வெஹிக்கிளை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க. எஸ்எல்விஸ் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதான் எஸ்எல்விஸ். ஸோ அதை வந்து அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சேட்டலைட்ஸ் ஆர்பிட்லயும் நிறுத்தி இருக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதுவும் லிக்விட் ஃபியூயல். இதுல நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, லிக்விட் ஃபியூயல்
ராக்கெட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தயாரிச்சிட்டாங்க. இதை குவாம் 100 அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. இதுல நீங்க அல் ஜசீர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இது எப்படி அப்கிரேட் ஆயிருக்குன்னா 2009 இருந்தே ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்துல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. சஃபேர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள்ல இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய மீடியா செய்திகள்லாம் போய் பாத்தீங்கன்னா இருக்காது. நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய தகவல்கள். ஏன் அமெரிக்காவுக்கு இது பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது போல தனிப்பட்ட கருத்தா மேபி தப்பா இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம், தப்பா இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் விஷயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சஃபர் அப்படிங்கிற இந்த ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் லிக்விட் ப்ரொப்பல்லன்ட் ராக்கெட். இது 2009 வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா சோதனை பண்ணியிருந்தாங்க ஈரான். அடுத்தது குவசெட், பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. ஸோ இது 3 ஸ்டேஜ் ராக்கெட். இதுல என்னன்னா போத் லிக்விட் அப்புறம் சாலிட் ஃபியூயல் 2 ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபியூயலை யூஸ் பண்ணி ஏவுனாங்க. முதல்ல 2 ஸ்டேஜ் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ். இதுல சாலிட் அப்புறம் லிக்விட் அப்படிங்கறத வச்சு யூஸ் பண்ணாங்க. 100, 1, 2 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க இல்லையா 2020, 2023 மிலிட்டரி ரிகானிசான் சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்தது இப்போ வர்றதுதான் மிக முக்கியமான விஷயம். குவாம் 100 இது 3 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூயல் ராக்கெட் டெவலப்மெண்ட். ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த குவாம் 100 சாம்ராம் 1 அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து பாத்தீங்கன்னா 2024 ரிசர்ச் சேட்டலைட் இதை ஆர்பிட்ல நிலைநிறுத்தினாங்க ஈரான். ஸோ இது எல்லாமே மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல என்ன இருக்கு, அவங்க நாட்டோட தொழில்நுட்பத்துக்காக அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. ஒரு நாடு, இஸ்லாமிய நாடு, ராக்கெட் வச்சிருக்காங்க. அவங்க விண்வெளியில சேட்டலைட்டை நிலைநிறுத்துறாங்க. இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய வேற ஏதாச்சும் ஒரு நாடு இருக்குன்னா அடுத்த லைன் அப்ல நிக்கிறது துருக்கி, அதுக்கு அடுத்த லைன் அப்ல வரலாமா அப்படிங்கிறது போல இருக்கிறது சவுதி, இது போல வச்சுக்கலாம். மற்ற நாடுகள்லாம் வந்து பெருமளவுல இந்த மாதிரியான தொழில்நுட்பத்துல கால் ஊன்றி நிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. இப்ப ஈரான் இது மிசைல் அப்படிங்கிறது போல யூஸ் பண்றாங்க அப்படின்னா சேட்டலைட்டை மட்டும் கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஈரான் அவங்களோட ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில சுத்த விட்டுலாம். இதை நம்ம பல விஷயங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பண்ண வேற சேனல்ல ஒரு வீடியோவா போட்டிருப்பேன். விண்வெளி ஆள்றதுக்கு பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம வேற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் இதுல திருப்பி ரெடி பண்ணி நான் டீகோட்ஸ்ல போறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியூஸஸ் தேடி பாத்தீங்கன்னாலே தெரியும். சீனா வந்து ஏதோ ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட ஸ்பேஸ்ல இருந்து டிராப் பண்ணாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. ரஷ்யாவோட சேட்டலைட்டை அமெரிக்கா ட்ராக் பண்றாங்க, அமெரிக்காவோட சேட்டலைட்டை ரஷ்யாவும் சைனாவும் ட்ராக் பண்றாங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள். என்ன அப்படின்னா ஸ்பேஸ் வெஹிக்கல் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா, லான்ச் பண்ணக்கூடிய ராக்கெட் வந்து ஒரு வெஹிக்கல், அந்த வெஹிக்கல் சுத்தி வந்துகிட்டே இருக்கும் ஆர்பிட்ல. ஸோ அப்படி ஆர்பிட்ல சுத்தி வரும்போது திடீர்னு ஒரு பொருள் அது வந்து டிராப் பண்ணும்போது உலகத்துல எந்த பகுதியில வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் அந்த எந்த என்ன டிராப் பண்ணுதோ அந்த பகுதியை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ண முடியும் பூமியில. பூமின்னு இல்ல, இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூன், இப்ப நிலவை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அது கூட போக முடியும். இது போல தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கல். இப்போ இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல எப்படி வேலை செய்யுதுன்னா பேராபோலிக் பாத்தை ஃபாலோ பண்ணக்கூடியதை வச்சு அவங்க மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை யூஸ் பண்ணி ஒரு மிசைல் லான்ச் ஆகிறது எங்க, அதாவது கிரவுண்ட்ல இருந்து லான்ச் ஆகக்கூடிய மிசைல் எந்த வழியா போகுது, எந்த மாதிரி ஆர்க் எடுக்குது, எப்படி வளையுது, எப்படி வருது அப்படிங்கறத பொறுத்து அது எந்த இடத்துக்கு வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல அதை தாக்குனா சேதங்கள் ஏற்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது இடைமறித்து தாக்கி அளிக்கிறது அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல மிசைல பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இது போலதான் பெரும்பாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதுக்கு சேட்டலைட்ஸ் உதவியா இருக்கு ட்ராக் பண்றதுக்கு மிசைல. இப்போ ராக்கெட்டை யூஸ் பண்ணி இது போல ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி ஈரான் சேட்டலைட்டுக்கு பதிலா ஒரு ஆயுதத்தை நிலைநிறுத்திட்டாங்க ஆர்பிட்ல. அப்படிங்கும் போது எந்த தருணத்துல வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் எந்த நாட்டை வேணாலும் ஈரானால அடிக்க முடியும். ஸோ ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படிங்கிறது இது போல இருக்கலாம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்து. எதிர்கால ஆயுதம், இதனாலதான் ஸ்பேஸை வெப்பனைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதோட பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்பேஸ்ல ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னா நொடி பொழுதுல வந்து பண்ண ஒரு நாட்டுல வந்து விழுந்துடும். அதை இடைமறித்து தாக்கலிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். ஏன்னா இவ்வளவுதான் ஸ்பீட் அப்படிங்கிறது இல்ல, வந்து விழுந்தது அப்படின்னா மிக பெரும் சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கறத இது இருக்கக்கூடிய உண்மை. ஸோ இத ராக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இது போல சேட்டலைட் இது போல ஆயுதத்தை விண்வெளிக்கு லான்ச் பண்றது மட்டும் இல்லாம
இது போல ராக்கெட்ஸ அவங்க இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைலாவும் மாத்திருவாங்க. எப்படி நார்த் கொரியா கிட்ட இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் இருக்கு. நேரா வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் மேல விழுகிற மாதிரியான ரேடியஸ்ல சோதனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த வாஷிங்டனை நோக்கி இருக்காது. அவங்க கடல்ல வந்து பாத்தீங்கன்னா விழுகிற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ்ல விழுகிற மாதிரிலாம் சோதனை பண்றாங்க இல்லையா? ஸோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈரான்னால செய்ய முடியும். இப்போ அணு உலை இருக்கு. அமெரிக்கா நாளைக்கு இதே மாதிரி வண்டியை கட்டிட்டு வராங்க அப்படின்னா, ஈரான் கிட்ட இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் இருக்கு அப்படின்னா, அணு உலையில இருக்கக்கூடிய கழிவை மட்டும் எடுத்து நேரா லான்ச் பண்ணி விட்டாங்கன்னா அமெரிக்கா மேல போய் விழுதும். இது அமெரிக்காவுக்கு மிக பெரும் சிக்கல். அதாவது அணு ஆயுதம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள போயிட்டா மட்டும் போதும். அந்த நாட்டுக்குள்ள போய் இங்கதான் உழுகணும் அங்கதான் உழுகணும்ட்டு இல்ல, அந்த நாட்டுக்குள்ள போயிட்டா மட்டும் போதும். ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள உள்ள பூந்துருச்சு அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் இதை இடைமறுத்தி தாக்குனாலும் காத்து வந்து பாத்தீங்கன்னா மாசுபட ஆரம்பிச்சிடும். ரேடியேஷன்னால அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட நோக்கம் என்னவோ அது நிறைவேறிடும். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா மைட்டை காட்டுறேன் அப்படிங்கிறது போல எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் போய் நின்றுட்டு மைட்டை காட்டிட்டு இருக்க முடியாது. அது போல ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டோம். ஸோ அதை ஈரானுக்கு விட்டுறக்கூடாது. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அதை கட்டுப்படுத்திடணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மிசைலை பத்தி பேசிட்டு இருக்காங்களா? இந்த மிசைல் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கான அழுத்தம் இந்த அளவுக்கு போர் அப்படிங்கிறதுக்கான பதட்டம் வருது. இது போல மிசைல் அப்படிங்கிறதுக்கான அந்த பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு உண்மை அப்படிங்கிறதுனாலதான் இந்த மிசைல் கட்டுப்படுத்தணும் ஈரான அப்படிங்கிறதுனாலதான் இது போல போர் நடக்க போதா அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. இது எப்படியோ ஈரான் அமெரிக்கா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சரி வரல. ஈரான் தரப்புன்னு தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க மிசைல் தொழில்நுட்பம்ங்கிறத அது எங்களோட பாதுகாப்புக்கானது, நாங்க அதை விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா அமெரிக்கா நாளைக்கு விமானத்தை தயாரிக்காதீங்க, விமானம் தாங்கி போர்க்கப்பலை வச்சுக்காதீங்கன்னா வச்சுக்க போறது இல்லை. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்காம இருக்க போறது இல்லை. ஸோ அதே போல ஈரான் வந்து பார்த்தா நாங்க மிசைல் வச்சுக்குவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. நியாயமான ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்க. இஸ்ரேல் எந்த ஆயுதத்தை வேணா வச்சுக்கலாம், எவ்வளவு வேணா வச்சுக்கலாம், ஆனா நாங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆயுதம் வச்சுக்கூடாது அப்படிங்கிற ஈரான் தரப்பு வந்து கேட்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறது தான் இப்ப போருக்கான ஒரு நேரமா மாறி இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். அது போல எதுவும் இல்லாம சண்டை கிட்டே பிடிச்சிக்காம பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு 4 பேத்துக்கு யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கல இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பையன் நல்லா இருக்குன்னு நம்பிக்கலாம். அடுத்த போய் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.